அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. அவசரமான உலகம், எல்லாத்துக்கும் ஒரு அவசரம் இருக்குது. இன்றைக்கி இந்த அவசரத்தில் உந்தி தள்ளிட்டு போகிறோமே தவிர எது அவசியம்னு பார்க்க மறக்கிறோம். அவசியமா அவசரமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எல்லாத்துக்குமே அவசரம் மட்டுமே முக்கியமாக எடுக்கிறோமே தவிர அவசியம்ன்றதை கவனிக்க தவறுறோம். அப்போது நம்ம இந்த அவசரமாக செய்கிறதுனாலேயே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் செய்யக்கூடாததை செய்கிறதும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போயிட்டார். ராவணனுடைய அரண்மனைக்குள்ளார பூந்துட்டார். அவரை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அவரை பிடிச்சு அவர் வாலில் துணியை சுற்றி நெருப்பு வச்சுட்டாங்க. இந்த நெருப்பை கொண்டு அனுமார் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க வீடுகளுக்கு எல்லாம் தீ வைக்கிறார். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையை விட்டுடுவோம், அதில் இருக்க அந்த சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சுக்குவோம். இப்போது வீடுகளில் பற்றி இருக்கிற நெருப்பு அணைக்கணுமா, இல்லை அனுமார் வாழை முதல்ல இருக்கிற நெருப்பு அணைக்கணுமா? இதுதான் கேள்வி. அவசியம் எது, அவசரம் எது? அவசரம்னு பார்க்கும்போது என்ன பண்ணிடுறோன்னா, நிறைய நேரத்தில் வீட்டில் இருக்கிற நெருப்பை தான் அணைச்சிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அனுமார் அடுத்தடுத்த நெருப்பு வச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் முதல்ல அணைக்க வேண்டியது எது அப்படின்னா, அனுமார் வாலில் இருக்கிற நெருப்பு அணைச்சிருந்தோன்னா அடுத்தடுத்த வீடுகளில் நெருப்பு பத்தாமல் இருக்கும்போது தான் எல்லார் கவனமும் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருக்க நெருப்பு அணைக்கிறதுக்கு உதவ முடியும். இப்போ இந்த அவசரம் அவசியம் இந்த ரெண்டு வார்த்தைக்கான வித்தியாசங்களை நம்ம கவனிக்க தவறுறோம். இப்போ அவசியம் எது அப்படின்னா, வந்தபின் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் அவசியம். இப்போ வருமுன் காக்கணும். ஒரு பிரச்சனை வந்த பிறகு நிறைய பேர் கன்சல்டேஷன் வர்றாங்க, நிறைய கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஆனால் என்ன சிக்கல் நடக்குதுன்னா, ஏற்கனவே செய்த செயலுக்கான விளைவுகள் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. இப்போ அந்த செயல் செய்யும் போதே அதை தடுத்துருக்கணும். அதை தடுக்காதனுடைய விளைவுகளை தான் நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இதனுடைய கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்ஸு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நேர விரயம், பண விரயம், உழைப்பு விரயம், நிறைய மன விரயம் எல்லாம் சேர்ந்து நடக்குது. இதை தடுக்கணுன்றதுனால்தான் நம்ம கன்சல்டேஷனை விட அதிகமாக கிளாஸஸை ப்ரமோட் பண்ணுறோம். படிங்க, ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம். ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் ஜோசியர் ஆக சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஜோசியர் ஆகிறது ஆகாதது உங்கள் விருப்பம், சரிங்களா? ஆனால் ஜோதிடம்னா என்ன, இதை எப்படி என் வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் வாழ்க்கை எனக்கு சீரமைக்க தெரியலன்னா அடுத்தவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற அளவுக்கு போகிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. அப்போ என் வாழ்க்கை எனக்கு சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை வகுப்புன்றதை பலன் சொல்லக்கூடிய வகுப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க. இந்த முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுனால அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை எப்படி கையாளணும், ஏற்கனவே செய்த வினைகளினுடைய பயன்களை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அதை எப்படி கையாளணும்னு கற்றுக்குறோம். மேற்கொண்டு நமக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் நம்ம கையில் வருது. உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க, அந்த ஸ்டீரிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் பிரேக் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் ஆக்சிலேட்டர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் சேரணும்னு நினைக்கிற இலக்கை போய் அடையிறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால் ஒரு 30-35 நாள் படிக்கக்கூடிய ஒரு வகுப்பாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் வகுப்பு. இதில் படிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த வீடியோ அனுப்பிச்சவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு எந்த நேரம், எவ்வளோ ஃபீஸு, இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக படிக்கிறீங்கன்றதை நீங்கள் கட்டாயமாக உங்கள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஜோதிடராக படிக்கிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு முதல்ல பார்க்குறீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிடம் ஏற்கனவே அறிமுகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொருத்தமான நிகழ்வாக இருக்குன்றதை சொல்கிறதுக்கு எங்களுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் கூப்பிட்டு பேசுங்க, ஒரு தடவை பேசுங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ந்தெடுக்கிறது எப்போவுமே உங்கள் சாய்ஸ். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.